Hi my dear viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க my dear friends? நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? அற்புதம் அற்புதம். நீங்கள்லாம் எப்பயுமே நல்லாவே இருக்கணும். ஸ்டே பிளெஸ்ட் நீங்கள்லாம். இன்றைக்கி ஒரு அற்புதமான டாபிக் படிக்க போகிறோம். கோர்ட்டில் ஒரு ஓப்பன் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது. அது நான் அட்வொகேட்டாக இருக்கும்போது என்னோட கேஸ் எனக்கு வந்த கேஸ் கிடையாது, இன்னொரு அட்வொகேட் கிட்ட வந்த கேஸ். ஆக்சுவலாக அந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குங்க. அது வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு அந்த கேஸு. அது நம்ம தமிழ்நாடு பீப்புள் தான், ஆக்சுவலாக சவுத் இண்டியன்ஸ் தான். 2 ஜோடிங்க, அவங்க 2 பேருமே ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, இந்த ஹஸ்பண்டுக்கு அந்த ஒய்ஃப் மேலே ஆசை வந்துருச்சு, அந்த ஹஸ்பண்டுக்கு இந்த ஒய்ஃப் மேலே ஆசை வந்துருச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு குழந்தைங்க வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க முதலே அவங்கவுங்க ஓன் ஒரிஜினல் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு ஆளுக்கு ஒரு குழந்தைங்க முதலே. இப்போ என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1976 செக்ஷன் 13B அதில் வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு இவங்கள வந்து ரீமேரேஜ் இவங்கள வந்து வேற ஒருத்தவங்க மேலே கான்ட்ராக்ட் வந்தது இல்லை, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 5 years 4 years ஓடினோன்னே திருப்பியும் அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஐயோ, நம்ம ஒரிஜினல் ஒய்ஃபே நல்லவ போல, நல்லா குடுத்தனம் பண்ண போல இருக்கே, அவங்கக்கிட்டேயே ஸ்மூத்தா, அதே மாதிரி நம்ம ஒரிஜினல் ஹஸ்பண்டே நல்லவர் போல இருக்கே அப்படின்னு எல்லோரும் நினைக்க திருப்பியும் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க ஒரிஜினல் ஒய்ஃபோட வாழ்ந்தாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் ஒரு ஜோடிக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு குழந்தை உருவாச்சு. அப்போது இந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, ஒரிஜினல் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அந்த ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ணுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கிட்ட. என்னென்னா, உங்களால் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் தான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஏன் ஹஸ்பண்ட் கொடுக்க தேவையில்லை, அதனால் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ் வந்தோடனே இவர் வந்து மறுத்துட்டார், இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. கடைசியில் எப்படி வந்ததுன்னா, அது கரெக்டாக மெடிக்கல் ப்ரூஃப்லாம் எடுத்தோன்னே கரெக்டாக அவர் தான் மெயின்டைன் பண்ணணும், அவரோட குழந்தைய அவரோட குழந்தையோட ஸ்டடீஸு எதிர்காலத்துக்கு அவர் தான் மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் தரணும், அவரோட சொந்த குழந்தைக்கு அவர் தான் தந்தாகணும் அப்படின்னு. எவ்வளோ தான் நீங்கள் மாறிக்கிட்டாலும் போய்கிட்டாலும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணி அவர் ஒரு ஹோல் அமௌண்ட்டை அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கும் ஃப்யூச்சருக்கும் எஃப்டியில் போட்டுட்டார். இது எப்படி இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கேட்டுக்கோங்க, நல்லா இருக்கா? போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வசந்தி தேவி அபிராமி சேனல்லேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு பலதரப்பட்ட டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப்பில் கிளாஸஸ் எடுக்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் சிறந்த பரிகாரங்கள், லீகலாக ஏதாவது ஒரு டவுட்னாலும் கேட்கலாம், சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுட்டு வரலாம் என்னோடய கிளையண்ட்டாக. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சிறந்த ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்கப்படும். தேங்க்யூ மை டியர் வியூவர்ஸ். பாய், ஸ்டே ஹாப்பி, பாய்.